தயாரிப்பாளர்களுக்கும் ஜெய் ஆகாஷ் அவர்களுக்கும் மொத்த மேல அனைத்து தலைவர்களுக்குமே வருக சொல்லி கேட்டுக்கிறேன். இந்த படத்தை வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. ஃபஸ்ட்டு ஒரு படம் எடுத்தா யோக்கியன்னு சக்ஸஸ் பண்ணான். அந்த படம் எடுத்து நான் 6 மாதம் கூட ஆகலை. அடுத்தது பாருங்க, இனிமே நாங்கள் தான் எட்டு அவன் எனக்கு வச்சானா இல்லை படத்துக்கு வச்சானா இல்லை சங்கத்துக்கு வச்சானான்னு தெரியல. ஒட்டே அடி அடிச்சான் 3 மாதம் தெரியல. போட்டு எடுத்து முடிச்சு நீ ஆடு கொண்டு வச்சுட்டான். எனக்கு என்ன ஒரு பெருமையாக இருக்குன்னா, அது விடுங்க, பிரச்சனைங்கிறது 1000 இருக்கும், கஷ்டங்கிறது 1000 இருக்கும். அது எல்லாரும் அப்படி தான் வர முடியாது. யாராலும் வந்தது நான் சொல்லியிருக்கேன் எல்லா விஷயத்துலையும். ஆனால் இவ்வளோ திறமையாக கொண்டு வந்த இந்த ட்ரெய்லர் பார்த்தேன். இங்கே அத்தனை பேருமே தெரிஞ்சிருக்கோம், இந்த மீடியாவும் தெரிஞ்சிருக்கோம். அது படம் எப்படிங்கிறது அப்புறம் இந்த ட்ரெய்லர் நிப்பாட்டினா பாருங்க, அங்கே தான் வந்து உண்மையிலே டைரக்டர் நின்னான். இது உண்மை, பெருமைக்கெல்லாம் சொல்லலை. ஏன்னா நான் நிறையா பார்த்துருக்கேன். பட் இன்னைக்கு வந்து கண்குள்ள அத்தனை பேருமே யாருமே அந்த ட்ரெய்லரை ஒரு நூல் கூட யாருமே சிமிட்டாமல் அவ்வளோ தெளிவாக பார்த்தாங்க. அதனால் இந்த படம் கம்பல்சரி வெற்றி அடையணும். அப்புறம் இன்னொன்று சொல்லணும் என்னன்னா, சகிலா மேடம் தான் இன்றைக்கி இருக்கிறதே கண்டென்ட், வேறு யாரும் கொடுக்க முடியாதுங்கிறது நான் சொல்லியிருந்தேன். என்ன காரணம், அவன் சொன்னால் சார் முக்கியமான ஆளாக அவங்க கூப்பிடுங்க சார் அப்படின்னா. ஏன்னா இது சொன்னால் தான் எல்லோரும் தெரியும். என்னன்னா மீடியா வந்து எப்படி சொன்னால் தெரியாது. பட் மீடியா தான் நல்லதையும் அவங்க தான் போடுவாங்க, கெட்டதையும் அவங்க தான் போடுவாங்க, மக்களுக்கு தெரியறதுக்கு அவங்க தான். அதனால் இது ஓப்பன் சொல்லுவாங்க. எந்த ஸ்டேஜுக்கு போனாலும் ஆடியன்ஸில் எங்கே கூப்பிட்டாலும் காசு வாங்கிட்டு ஸ்டேஜ் வந்து உட்காராங்க. அதை என்கிட்ட சொன்னான், சார் காசு இல்லாமல் யாராவது கூப்பிட்டாங்க. காசு இல்லாமல் வரலாம், நான் வருவேன், எனக்கு தெரிஞ்ச ஆள் தான் வருவாங்க, மற்ற எல்லாருமே காசு கொடுத்தாங்க. அப்படின்னா வேணாம் சார் அப்படின்னா. அப்படின்னா இது என்ன சார், கண்டென்ட் வேண்டாம். என்னடா கண்டென்ட் வேணும் உனக்கு? இப்போ அவன் பேசுனா நீ கண்டென்ட்டு, அவன் தான் எல்லாரும் தெளிவாக பேசினான். இதுக்கு மேலே என்ன கண்டென்ட் வேணும்? அப்போ நான் சொன்னேன், யாரெல்லாம் காசு கொடுத்து கூப்பிடாது. ஏன்னா அவன் பணத்தை வாங்கிட்டு வந்துட்டு அவனுங்களோட மேட்டர் பேச போகிறான். ஒன்று அரசியல் பேசுகிறான், இல்லை அவனோட எல்லாத்தையும் பேசுகிறான். ஆனால் இங்கே பார்த்தா சினிமா பற்றி பேச மாட்டேன். ஒவ்வொரு ஓப்பனாக சொல்கிறேன், ஒரு ஆடியன்ஸ் வைக்கிறாந்தா அந்த படத்தை பற்றி பேசணும். அந்த படத்தை என்ன கண்டென்ட் வர்றாங்க அவங்கள பற்றி பேசினா தான் இந்த பேப்பருக்கு அவனுக்கு கிடைக்கும். வந்து அவன் இவனை போனான், அவனை இவனை கூப்பிட்டு போனான், அவன் அங்கே போனான், எங்கே போனான்னு. அப்போ எதுக்கு நம்ம இந்த ஆடியன்ஸ் வைக்க சொல்லுங்க? அதுதான் நான் சொன்னேன். இன்னைக்கு வந்துருக்க அத்தனை பேருமே உண்மையாக இந்த படத்துக்காக வந்துருக்காங்க. இந்த படத்தை பற்றி பேசணும், இந்த படத்தை சொல்லணும், அப்படி வந்துடுறாங்க. அப்போ இதுதான் கண்டென்ட்டு. சும்மா ஏதோ கண்டென்ட் போட்டு நான் அவளை கூப்பிட்டு ஓடிட்டேன், இவளை விட்டுட்டு போய்ட்டு சொல்லி அதை கண்டென்ட் போட்டு விவிஎஸ் ஆகிட்ட போதுமா? இதுதான் சில பேர் பண்ணுறாங்க. இந்த இனிமேல் நாகர் ஏஜென்சிங்கிற படம் மிகப்பெரிய வெற்றி அடைய காரணம் என்னன்னு சொன்னால், பையன் வந்து உழைப்பு நைட்டு பகல் எப்போ அந்த சொன்னா பாரு, அவனே 12 மணிக்கு ஃபோன் பண்ணுவான். நான் ஒரு வாரத்தில் திட்டு அவனை, என்ன நான் போய் ஃபோன் பண்ண சார் அப்படிமா. அதனால் அதேமாரி நான் இன்னொன்று சொல்லணும். ஆனந்த முருகன்கிறது உங்களுக்கு தெரியுமே தெரியாத அகில இந்திய ஐஜேகேவுடைய துணைத் தலைவர் கூப்பிட்டேன். ஆனால் நான் எதாவது உடனே வந்துடுறேன். என்னன்னா ஒரு அற்புதமான மனிதர். இப்போ எப்படி ஜெய் ஆகாஷை வந்து இவன் சொன்னான் நம்ம சாய் பிரபா, அதேமாரி எனக்கு ஒரு பிடிச்ச அற்புதமான ஒரு மனிதர் வந்து ஆனந்த முருகன். என்ன மரியாதை, பணிவு. அவர் வந்து அகில இந்திய தலைவர் இருந்தால் கூட ஒரு பணிவு. அதேமாரி பிடிச்ச அற்புதமான மனிதர். அதுமாரி அண்ணன் மீச ராஜேந்திரன் விஜயகாந்துக்காக உயிரே கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர். அதுமாதிரி எல்லாரும் அவருக்காக சப்போர்ட் பண்ணுறாவிட. ஓசூர் மீட்லாம் எனக்கு வந்து பிர்லா கோஸ்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 வருஷம் பேர் எனக்கு பழக்கம். அதுமாதிரி சம்பத்து என்னன்னா எல்லாரையும் எனக்கு தெரியும். இந்த விவேக் மாதிரி தான் எல்லாரையும் என்ன தெரியும், அவங்களுக்கு என்ன தெரியாதுங்கிற மாதிரி தான். ஏன்னா நான் எல்லாரையும் பார்த்துட்டு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் போயிட்டு திருப்பி வந்து இந்த இந்தியா இருக்குன்னா, சினிமாவில் இனி எவனையுமே ஏமாற்றக்கூடாது. சினிமாங்கிறது இதுதாங்கிற ஒரு மாயை உருவாக்க கூடாதுங்கிறது தான் அந்த சங்கத்தை ஆரம்பிச்சு இன்னைக்கு சினிமா. இன்னொன்று முக்கியமான செய்தி, யார் படம் எடுக்கிறாஇருந்தாலும் எடுக்கலாம், யார் என்ன நடிக்கணும் என்ன பண்ண என்னன்னு கேட்டிங்கன்னா, இனி வந்து சினிமாவில் எந்த சூழ்நிலையும் அவனை ஏமாற்ற முடியாது. ஏன்னா நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும், அது அப்புறம் நான் உயிரோடு போய் சினிமா இனி எவனாலையுமே ஏமாற்ற முடியாது நான் அடித்து சொல்லுவேன். காரணம் என்ன, சினிமாங்கிற ஒரு சங்கத்தை உருவாக்குனா அந்த டைட்டில்னு ஒன்று சொல்லி ஏமாத்திருப்பாங்க. அது நீ யார் வேணா கேட்ட சென்சார் போர்டுன்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து கிளியரன்ஸ் மட்டும்தான் எங்கள் சங்கத்துக்கு அங்கீகாரம் கொடுத்துருப்பாங்க. மற்ற சங்கம் மொத்தமாக தமிழ்நாட்டில் எத்தனை சங்கம் இருக்க சங்கில் அத்தனை சங்கத்துக்கும் ஒன்லி சென்சார் கிளியரன்ஸ் நான் கையெழுத்து போட்டு கொடுத்தா படத்தை சென்சார் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுமாரி தயாரிப்படுத்தாங்க. அதுமாதிரி கில்டு, அதுமாதிரி சாம்பர், பாரதி ராஜா, கலைப்படி சார், இவங்களுக்கு தான் இந்த உரிமை கொடுத்துருக்கு. என்கிட்ட டெய்லி வந்து என்ன கேட்குறாங்க, சார் இந்த டைட்டில் வந்து
ரஜினி சார் படமாக இருந்தால் கூட நான் முன்ன போய் சென்சார் பண்ணிட்டேன், ரஜினி கூட கிடையாது. விஜய் சார் படம் முன்ன வரதுக்கு நான் போய் சென்சார் பண்ணிட்டேன், விஜய் கிடையாது. அஜித் யாராக இருந்தாலும் கிடையாது. அதையும் இந்த மேலே சொல்லிடுறேன். இதையும் நீங்கள் ஒரு கண்ணனை எடுத்துங்க. சினிமா டைட்டிலுக்கு எந்த சங்கத்தையும் அங்கீகாரம் சென்சார் போட கொடுக்கவில்லை. அப்படியே கோர்ட்டு கேஸுன்னு போனால் கூட அந்த படம் வெளியே வராது. நம்ம படம் வீணாக போகுது தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதுதான் உண்மை. இல்லை சினிமா நம்பி யார் வந்தாலும் இனி ஏமாற்ற முடியாது. இனிமேல் நாங்கள் தான் எக்ஸ்பிரஸ் படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க, அடுத்தது பேசலாம். அதனால் இப்போதைக்கு கண்டென்ட்டு ஜெய் ஆகாஷ் மேடம் சக்கிலா மேடம் தான் மெயின் கண்டென்ட்டு. அதனால் அவங்க நிறையா பேசணும். ஏன்னா சினிமா பற்றி அவங்க நிறைய அனுபவம் என்னை விட ரொம்ப தெளிவாக பேசுவாங்க. நன்றி, வணக்கம். மேயர் பிரியா அவர்கள் எங்கே போனாலும் ஓடி ஓடி வேலை செய்கிறாங்க, அதுக்காக நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் சித்திரை டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பாய்.